ஜேகேடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் காக்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது சம்மர். நல்ல ஒரு வெயில் கொளுத்துது இல்லையா? இந்த வெயில்னால வருகின்ற தீமைகள், அதாவது மெயினா வெயிலே ரொம்ப நேரம் இருந்தா என்ன ஆகும், நீங்க எப்படி உங்களை தற்காத்துக்கணும், அதுதான் மெயினா சொல்ல போறேன். இப்போ வரப்போறதுல இந்த அக்னி நட்சத்திரம் ஏப்ரல் 29க்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ்னால ரொம்ப ஹையா இருக்கும் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நம்மளோட பாடியில எப்பவுமே டெம்பரேச்சர் 36.9 சென்டிகிரேட்ல இது பண்ணணும், இல்லைன்னா 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆகணும். கோர் டெம்பரேச்சர் சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் எப்பவுமே மெயின்டைன் பண்றதுல ஹைப்போதாலமஸ் பிளே a main role, இன்னும் ஆல்சோ பிளே a main part. அது நம்மளுடைய எக்ஸஸ் டெம்பரேச்சரை தவிர்த்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். மெயின்டைன் ஆகிறதுக்கு மெயினா ஹைப்போதாலமஸ் அண்ட் ஸ்கின் தான் பிளே a main role. இப்ப நமக்கு ரொம்ப ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆனா நம்ம பாடி என்ன ஆகும் முதல்ல இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹீட் எக்ஸாஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம சுதாரிக்கலன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு போயிடும். இது எல்லாம் கொஞ்ச நேரத்திலே நடந்துடும். இது யார் யார் ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னா, நிறைய நேரம் வெயில்ல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப கவனிக்கணுங்க. இந்த சம்மர்ல நிறைய நேரம் வெயில்ல வேலை செய்யறவங்க தலையை நல்லா பாதுகாப்பா ஒரு பெரிய திக்கு துண்டு வச்சு நல்லா தலையை சும்மாடு மாதிரி கெட்டிக்கிடணும். அது மாதிரி வயல் வேலை செஞ்சாலுமே அவங்க நல்லாவே தலைக்கு ஒரு மறைவா நல்ல ஒரு துணியை, முன்னாடி எல்லாம் தலையில லேச துணியை நனைச்சே கட்டிக்கிடுவாங்க. சோ அந்த மாதிரி இது பண்ணணும். அடுத்து டெம்பரேச்சர் ரொம்ப கூடுதுனாலே கொஞ்ச நேரம் அந்த உச்சி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரங்களை நம்ம வேலைகளை அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்ல வேலைக்கு வெளியில போயே தீரணும்னா அதுக்கான ப்ரிகாஷனை எடுத்துட்டு தான் நம்ம போகணும். என்னென்ன ப்ரிகாஷன்னா, மெயினா லைட் காட்டன் ட்ரெஸ், லூஸ் ஃபிட்டிங் லைட் காட்டன் ட்ரெஸ். இப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தா தொப்பி வேர் பண்ணலாம். தொப்பிலே 2 விதம் இருக்குது. நல்லா அந்த ஃப்ரில் எல்லாம் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஷேடு விழுற மாதிரி தொப்பி. அப்படி இல்லைன்னா முகத்துக்கு மட்டும் ஷேடு விழுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தொப்பி. ஆனா கரெக்டான சைஸ் தொப்பி, கண்டிப்பா தொப்பி வேர் பண்ணணும். இப்ப நிறைய பேர் 2 வீலர்ல போறவங்க ஹெல்மெட்டே இது பண்றதுனால உங்களுக்கு ஹெல்மெட் வச்சுக்கிறதுனால தொப்பி வேண்டி இருக்காது. பட் லேடிஸ்க்கு சிலர் இந்த சன்லைட்னால அலர்ஜி வரும். சோ சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அலர்ஜி வர்றதுக்கு நல்ல கிளவுஸ் போறாம் எண்டு வரலாம். சிலருக்கு எல்போ தாண்டி கூட இருக்கும். எங்க அந்த பிளவுஸ் இது பண்றோம் இல்லையா, அது வரலும் போடுற மாதிரி கூட இருக்கு. அந்த மாதிரி கிளவுஸ் சன் ப்ரொடெக்ஷன் கிளவுஸ் கேட்டாங்கனால தனியா தந்துருவாங்க. அந்த மெட்டல் காட்டன்ல இருக்கும் மெட்டீரியல், இல்லைன்னா நைஸ் பனியன் கிளாத் மாதிரிலே இருக்கும். அந்த மாதிரி கிளவுஸ் 2 வீலர் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்க போட்டுக்கிடணும் சன்லைட்ல இது பண்ணும்போது. முடிந்த அளவுங்க இன்னொரு 29ல இருந்து ஒரு வாரம் 10 டேஸ்க்கு கிளைமேட் ரொம்ப ஹையஸ்டா போகும். அதனால பிரிகாஷன் எடுங்க. முடிந்த அளவு 10 மணிக்கு முன்னாடி நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போயிருங்க. இல்ல 9 மணிக்கு முன்னாடி கூட ஒரு 1 hour முன்னாடி போய் கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. 1 hour முன்னாடி போய் ஒர்க்கிங் பிளேஸ்ல செட்டில் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல வெளியில வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எங்க நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல நல்ல ஷெல்டர்ல இருந்துக்கோங்க. 9 o'clock முன்னாடி போய் ரீச் ஆயிடுங்க. வர்றது 5 o'clock மேல வெளியில வர்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இல்ல எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்க ஹீட் இது பண்றோம், அந்த ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, கோர் டெம்பரேச்சர் வில் பி 36.9 நார்மல், 37 to 40 வரைக்கும் போனதுன்னா அது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹீட் எக்ஸாஷன் வரும்போது முதல்ல ஹெட்டேக் வரும். ஹெட்டேக் சிங்கோபியல் அட்டாக் மாதிரி வரும். வேசோவேகல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேசோவேகல் அட்டாக் எப்படி வரும்னா, பூலிங் ஆஃப் அதாவது வீனஸ் பூலிங் மாதிரி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பூரா ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா பிளட் பூரா வெயின்ல ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி ஆகும். அதனால குறைவான இதுதான் கார்டியாக்கு போகும். அதே மாதிரி ரொம்ப வேகமா டாக்கி கார்டியாவும் வரும். அதனால ரொம்ப வேகமா இருதயம் துடிக்கிறதுனால சேம்பர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே, சேம்பர்ஸ் ஃபில் ஆன பிறகு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து கம்ப்ரஸ் ஆனாதான் எல்லாமே தலைக்கு வரலும் நல்லா உங்களுக்கு பிளட் போகும். இது அப்படி இல்லாமலே என்ன பண்ணோம்னா, ஹாஃப் ஃபில்டு வென்ட்ரிக்கிளோடய அந்த பீட் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ குறையும். மெயினா தலைக்கு போறது ரொம்ப குறைஞ்ச உடனே சிங்கோபியல் அட்டாக் வரும். இதுக்கு நீங்க உடனடியா என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல நிக்கிறீங்களோ நிக்கிற இடத்துல அப்படி ஜஸ்ட் லை டவுன், உடனடியா படுத்துருங்க. படுத்துட்டு தண்ணி நிறைய தெளிக்கணும். முகத்துல தெளிக்கலாம், இல்லைன்னா ஐஸ் கியூப் கிடைச்சதுன்னா ஐஸ் கியூப வாங்கி கைகளுக்கு கீழே வைக்கலாம், ஆக்சிலால வைக்கணும். அப்படி இல்லைன்னா கிரைண்ட்ல ஐஸ் கியூபாவே வாங்கி வைக்கலாம். நல்ல தண்ணிய ஃப்ரீயா கிடைச்சதுன்னா தண்ணி முகத்துல நல்லாவே தெளிக்கலாங்க. நிறையவே தண்ணி உடம்பு போறமே தெளிச்சுக்கலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. குளிர்ந்த நீரா இருக்கணும். குளிர்ந்த நீரா வாங்கி நல்லா தெளிச்சுக்கிடலாம். ஐஸே வாங்கி கையிலையும் கிரைண்ட்லயும் வைக்கணும். இந்த ஸ்டேஜ்ல இது பண்ணாலே ஓரளவு ரெக்கவரி ஆயிடுவாங்க. அடுத்து குடிக்கிறதுக்கு நல்ல சில்லானது கொடுக்கணும். பிளஸ் எலக்ட்ரோலைட் ப்ரிப்பேர் பண்ணினது இருந்ததுன்னா அப்படியே எலக்ட்ரால் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோம் மேட் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்காங்க. 1 pinch of salt and 3 pinch of sugar பேஷண்ட் கொஞ்சம் எங்களுக்கு சுகர்
சுகர் குறையா இருந்தா போதுன்னா 1 pinch of salt 1 pinch of sugar மட்டும் போட்டு 200 ml இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வெளியில எங்க போனாலுமே இன்னொரு கொஞ்ச நாளைக்கு கையில இதை கொண்டு போயிருங்க. வெள்ளரிக்காய் கிடைச்சா வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், இளநீ கிடைச்சா இளநீ இது பண்ணலாம், கரும்பு சாறு ஐஸ் போடாத கரும்பு சாறு குடிக்கலாம். இல்ல இந்த வெயிலுக்கு ஐஸ் போட்டு சாப்பிட்டாலும் நல்லதுன்னா இது பண்ணலாம். இளநீ, பதநீர், நொங்கு எங்க இருந்தாலும் அது வாங்கி அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம். தெரிந்த உடனே வந்து நிழல்ல வந்து ஷேடுல வந்து முதல்ல இது பண்ணிடுங்க, நடக்கிறத நிறுத்திடுங்க. உடனடியா வந்து உங்க பாடி வந்து நல்லா சில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். சில்லுன்னு இருக்க மாதிரி ஏதாவது ரோஸ் மில்க் அந்த மாதிரி குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். உடனடியா பண்ணணுங்க. இது நீங்க இதை பண்ண தவறுனீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். முதல்ல வந்து நார்மல் டெம்பரேச்சர், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் போனா நிறைய இது வந்து irreversible டேமேஜுக்கு போயிடும். அதனால நம்ம வந்து ஹீட் எக்ஸாஷன்லயே ஓரளவு நம்ம இது பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துடணும். இல்லைன்னா ஷேடட் பிளேஸ்க்கு போயிடுங்க. உடனடியா ஷேடட் பிளேஸ் உடனே லை டவுன் பண்ணிடணும். அடுத்து வந்து நல்ல சர்ஃபேஸ் கூலிங், ஐஸ் வச்சு நல்ல சர்ஃபேஸ் கூலிங், இல்லைன்னா குளிர்ந்த நீரை நல்லா தெளிச்சு நல்ல சர்ஃபேஸ் கூலிங். அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடு எலக்ட்ரோலைட் கொடுத்தாலும் சரி, எலக்ட்ரால் வாங்கி கொடுத்தாலும் சரி, உடனடியா வந்து ஃப்ளூயிட் கொடுக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அவைலபிள் அங்க பக்கத்துல இருந்தா அது கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம். இந்த மாதிரி உடனடியா குடிக்க வைங்க. அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமா they will recover. அப்படி நல்லா உடனே சரின்னு இது பண்ணிடலாம். இந்த ஹீட் எக்ஸாஷன் வர நாமளே மேனேஜ் பண்ணிடலாம். ஹீட் ஸ்ட்ரோக் போச்சுன்னா they need hospitalization. 37 to 40 வரல இருந்தா ஹீட் எக்ஸாஷன்ங்க. 40 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹீட் ஸ்ட்ரோக் போயிடும். இது வந்து கொஞ்சம் சிவியர் கண்டிஷன். இந்த நிலைமைக்கு போக விடாதீங்க தயவு செஞ்சு. ஆனா சிலர் வந்து கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் ஆனா இதுல மெயினா வந்து ஓல்ட் ஏஜும் சில்ட்ரனும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கவனம் கொடுங்க. இவங்க எல்லாம் வந்து சடனா they will go. போன வருஷம் வந்து ஆந்திரால வந்து நல்ல வெயில் இருந்தப்ப நிறைய பேர் திடீர்னு நடந்துட்டே இருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, மண்டை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சிவியரா இருக்குங்க ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் நாட் வெரி காமனோ லைட்டானதோ கிடையாது. ஹீட் எக்ஸாஷன் நீங்களே நான் சொன்னது பூரா ஃபாலோ பண்ணா யூ வில் ரெக்கவர். ஆனா அதையும் தாண்டி 37 to 40 ஆகுது, 40க்கு மேல போச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் போச்சுன்னா மெயினா வந்து டாக்கிகார்டியா, அடுத்து வந்து மெயினா வந்து அந்த ரெஸ்பிரேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், சிங்கோபியல் அட்டாக் வந்துரும், டக்குன்னு கண்ணை கட்டி விழுவாங்க. முதல்ல வந்து படால்னு அப்படி கண்ணை கட்டி விழுந்தோன்னா விழுவாங்க. அப்புறம் டாக்கிகார்டியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மல்டி டிஸ்பங்க்ஷனல் இதுக்கு போயிருவாங்க, மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் போயிருவாங்க. எல்லாமே அட் டைம் டடன்னு தன்னோட வேலைகளை வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். சடனா வந்து கோமா போவாங்க, irreversible டேமேஜுக்கு போயிருவாங்க. இவங்கெல்லாம் வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும், இமீடியட்டா ஐசியூ கேர் வந்து கிடைக்கணுங்க இவங்களுக்கெல்லாம். இது வந்து இந்த வருடம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், வெயிலின் தாக்கம் ஏப்ரல் 29க்கு அப்புறம் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் வந்து 9 மணிக்கு மேல 9 to 5 இன்டோர் எங்க இருக்கீங்களோ அந்த இன்டோர்லயே இருங்கன்றத வந்து நிறையவே வற்புறுத்திட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து முன்ஜாக்கிரதையா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி என்னென்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஹீட் ஸ்ட்ரோக் போச்சுன்னா அது வந்து கண்டிப்பா மல்டி ஃபங்க்ஷனல் வந்து டிஸ்ஆர்கனைஸ் பண்ணிடும். அதனால வந்து இந்த பேஷண்ட் ஹஸ் டு பி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண ஐசியூல இமீடியட் கேர் கிடைக்கணும். ஐசோடானிக் சலைன் இல்லைன்னா ஹைப்பர்டானிக் சலைன் வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும். சைட் பை சைடா வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு சர்ஃபேஸ் கூலிங், அதான் நான் சொன்னேன் ஆக்சில்ல கிராயின்ல எல்லாம் வந்து ஐஸ் பேக்கே வைக்கணும். ஐஸ் பேக் வைக்கலாம், இல்லைன்னா ஐஸ் பார் இருந்ததுன்னா அது ஒரு துணி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வைக்கணும். எது கிடைக்கிறத உடனடியா பண்ற மாதிரி பண்ணணும். இது பண்ணிட்டு உடனடியா வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவ் ரெஸ்பிரேட்டர் கொடுக்கணும், ஐவி லைன் போடணும். மயக்க நிலையில இல்லாம இருக்காங்கன்னா ஓஆர்எல் வந்து இது பண்ணா ஓஆர்எஸ் ஃப்ளூயிட். அவங்க எல்லாருமே ஹைப்போ நேட்ரிமியா போயிருவாங்க, சோடியம் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். அவங்க உடம்புல ஸ்வெட்டிங்கே இருக்காது. ஸ்வெட்டிங் மெக்கானிசம் வந்து நிறைய பண்ணி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். சோ அவங்களுக்கு செட்டே ஆகாது, அந்த அளவுக்கு ஆயிடும். அதனால வந்து உடனடியா வந்து அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். அதனால வந்து ஹைப்பர்டானிக் சலைன் இல்லைன்னா வந்து ஐசோடானிக் சலைன் ஹேஸ் டு பி இன்ஃபியூஸ் பண்ணணும். 4 hours to 6 hours குள்ள அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் ரிவைவ் அண்ட் தே வில் கம் அப். அப்படி 4 to 6 hours குள்ள ரிவைவ் ஆகலைன்னா தே மே கோ இன் ஃபார் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் கோமா போய் அவங்க டெத் ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை வந்து ரொம்ப விளையாட்டு போக்கா ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸி பாலிசியா எடுக்காம இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை கொஞ்சம் சீரியஸா நினைச்சுக்கிட்டு இதை வந்து கண்டிப்பா வந்து வரவிடாம தடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.